ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு 5 வெக்காபுலரியை பார்க்க போகிறோம். நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸு இந்த மாதிரி தான் பேசுவாங்க அப்படிங்கிறதுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு வேர்டு வெக்காபுலரி வந்து ஸ்டே அப்பு. இது வந்து நீங்கள் வந்து ஸ்டே அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் வந்து மூவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் ஸ்டே தேர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஐ ஸ்டேட் அப்பு லேட் லாஸ்ட் நைட் அப்படின்னா நான் ரொம்ப நேரம் முழிச்சிருந்தேன், அது கீப் அவேக் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். பட் இந்த இடத்துல நத்திங் ஸ்டேஸ் அப் இன் மை மைண்ட் அப்படின்னா என் மனசில் ஒன்றுமே நிற்கலை அப்படின்னு அர்த்தம். அந்த நத்திங் வந்து நெகட்டிவ் ஆக்கி விட்டுருது. ஸ்டே அப் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் மீனிங் தான். லிங்கர், அது ரொம்ப நாளாக டு ரிமைன் எக்ஸிஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பேசக்கூடிய ரெண்டாவது வேர்டு வந்து பேட்டில். இது வந்து ஃபைட்டு ஸ்ட்ரகிளை விட கொஞ்சம் கூடின வார்த்தை. இப்போது ஒரு எக்ஸாம் பாருங்கள், த உமன் இஸ் பேட்லிங் ஃபார் லைஃப். அந்த பெண்மணி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. இந்த இடத்துல ஃபைட்டிங் அப்படின்னா சண்டை போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி மீனிங் ஆயிரும். ஸ்ட்ரகிள் அப்படிங்கிற வந்து வந்தாச்சுன்னா போராடிட்டு இருக்காங்கன்னு தான் வரும். பட் இந்த பேட்டில் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ஆப்ட் வேர்டு. ஸோ இந்த இடத்துல இந்த பேட்டில் அப்படிங்கிறது ஃபைட்டு ஸ்ட்ரகிள் அப்படிங்கிற மாதிரி வந்தாலும் இது வந்து பேட்டில் அப்படிங்கிறது வார் அப்படிங்கிற வார்த்தை விட ஒரு கம்மியான வேர்டு. இது அது யுத்தம், போர் அப்படின்னு சொல்லுவாங்க. வாருங்கிறது போர், இது வந்து யுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் த உமன் இஸ் பேட்லிங் ஃபார் லைஃப் அப்படிங்கிறது இந்த ஃபைட்டு ஸ்ட்ரகிளை விட ஒரு கூடின வார்த்தை, ஆப்ட் வேர்டு. நம்பர் 3 பாருங்கள், நீங்கள் ஒரு ஆட்டோ பிடிக்க போகிறீங்க. அந்த இடத்துல இந்த ஆட்டோ வருமா அப்படின்னு கேட்குறதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஈஸ் த ஆட்டோ கம்மிங் அப்படிங்கிறாங்க. இது ஒரு சரியான முறை கிடையாது. ஈஸ் ஒரு ஆட்டோ அவைலபிள், உங்கள் ஆட்டோ வருமா, நீங்கள் எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்த சொல்லி இந்த இடத்துக்கு வருமா அப்படின்னு நீங்கள் கேட்கணும். இஸ் ஒரு ஆட்டோ அவைலபிள் பாருங்கள், டு டேக் மீ டு சமாதானபுரம், டு டேக் மீ டு ஹை கிரவுண்ட்ஸ், டு டேக் மீ டு திருநெல்வேலி ஜங்ஷன். இந்த மாதிரி நீங்கள் எங்கே வேணாலும் சேர்த்துக்கலாம். அந்த டெயில் மாதிரி ஒன்று சேர்த்துக்கிட்டு பேசிட வேண்டியதான். 4th பாருங்கள், கிளாக்கு. இந்த வார்த்தை வந்து நான் எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். த டாய்லெட் இஸ் கிளாக்டு. இது வந்து ஆக்சுவலாக ஒரு இம்பீடிமெண்ட்டு. இந்த கிளாக் அப்படிங்கிறது ஒரு இம்பீடிமெண்ட்டு, ஒரு தடை. த சிங்க் இஸ் கிளாக்டு. சிங்க்குங்கிறது நம்ம வந்து கிச்சனில் எல்லா இடங்கள்லையும் இருக்கும். கொலஸ்ட்ரால் கிளாக்ஸ் த ஃப்ளோ ஆஃப் த பிளட்டு. பிளட்டுனோட ஃப்ளோவை வந்து அது கிளாக் பண்ணுது. ஏன்னா இந்த வார்த்தை வந்து பிஎல்ஓசிகே பிளாக் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து மாறுபட்டது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோனுடைய ஒரு சாலின் ஃபியூச்சர். பிளாக் அப்படின்னா தெரியும், நம்ம வந்து நீங்கள் ரெட் பஸ்ஸில் வந்து இடத்த போய் பிளாக் பண்ணுவீங்க, அது ஒன்று. அப்புறம் வந்து நீங்கள் பிளாக்ஸில் வந்து வாழலாம், அப்பார்ட்மெண்ட்டு அப்படிங்கிறத வந்து இந்த பிளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதையும் சொல்லலாம். பட் நம்ம வந்து இந்த இடத்துல என்னென்னா இந்த பிளாக் அப்படிங்கிறது ஒரு 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 கிட்டத்தட்ட ஒரு அந்த இம்பீடிமெண்ட் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் நம்ம சொல்கிறோம். இப்போ ஃபுட்பால் மேட்ச் நடக்குது, அங்கே வந்து ஒருத்தர் வந்து பிளாக் பண்ணுறாரு அப்படின்னா டேக்கிள் பண்ணுறாரு, அந்த டேக்கிள் பண்ணுறத இவர் பிளாக் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி மீனிங் மாறிடும். அப்புறம் ஆக்சிடெண்ட் நடக்குது, அது ரோட்டில் வந்து காரு வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து அந்த ஸ்பாட்டை வந்து பிளாக் பண்ணிடும். டு யூ மூவ் டு த ரைட், யூ ஆர் பிளாக்கிங் மை லைட். என் லைட்டை வந்து நீங்கள் மறைச்சிக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் வலது பக்கம் கொஞ்சம் மூவ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி இந்த பிளாக் வருது. ஸோ இந்த 5 வார்த்தைகளும் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸு எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். தேங்க்யூ எ லாட்.